திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர் ஒன்றியத்தின் மலைவாழ் கிராமங்களில் உள்ள பள்ளிகளில் ஒன்று அரசவெளி அரசு உண்டு உறைவிடப் பள்ளி. இங்கே கல்விக்காக தனது வாழ்நாளையே அர்ப்பணித்து வரும் ஓர் ஆசிரியர். போக்குவரத்து வசதி குறைவு, பாதுகாப்பு குறைவு, அடிப்படை வசதிகளும் குறைவான மலை கிராமம் இது. ஆனால் இந்த சவால்களை எதிர்கொண்டு மலை கிராம மக்களும் கல்வி கற்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். பள்ளியில் சேர்ந்த நாளில் ஒரு மாணவர் மட்டுமே, ஆனால் இன்று 426 மாணவர்கள். இது இந்த ஆசிரியரின் அக்கறைக்கும் கல்வி போராட்டத்திற்குமான வலுவான சான்று. மாணவர்களுக்குள் வேற்றுமை வரக்கூடாது என்பதற்காகத்தான் சீருடை. ஆனால் இந்த ஆசிரியரும் சீருடை அணிந்து அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கேற்ற எளிய முறையில் கற்றுத்தரும் அன்பாசிரியர் இவர். அது மட்டுமல்ல, பள்ளி மாணவர்களுக்கு தாயாக, ஆசானாக மட்டுமின்றி சட்ட நுணுக்கங்களையும் செயல்படுத்தி குழந்தை திருமணங்களையும் தடுத்திருக்கிறார். நாளை கூட ஒரு குழந்தைய இப்படி தொட்டு பேசுறான்னு சொன்னா அந்த குழந்தை ஓகே, இந்த மிஸ் தொட்டதே எனக்கு பாதுகாப்பா இருக்குன்னு உணர்ந்தா ஓகே. இல்ல பாதுகாப்பே எனக்கு இல்லன்னா கையை தூர தள்ளி விட்டுனா சொல்லணும், நோ சொல்லணும். நான் சொல்லலாம் நோ சொல்லணும். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை உணர்த்தினார். பல புரட்சிகளின் வழிகாட்டியாகவும் இருக்கிறார். இப்போது 40 வயதில் கல்விக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். இந்த மலை கிராம மாணவர்களின் வாழ்க்கையில் ஒளி விளக்காய் திகழ்கிறார். மலைகள் எவ்வளவு உயரமாக இருந்தாலும் அவற்றையும் கடந்து ஒளி சேர்க்கும் சூரியனை போல மாணவர்களின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கி வரும் திருமிகு மகாலட்சுமி அவர்களுக்கு பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ்.